ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பதற்கான நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதை கட்டாயமாக்கும் நடவடிக்கைகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள், முக்கிய அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி மற்றும் மத்திய உள்துறை செயலாளரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை அரசியல் சாசன பிரிவு 326 அடிப்படையிலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இணைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டை விவரத்தை இணைப்பது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்துடன் விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அரசியல் சாசன பிரிவு 326 படி ஒவ்வொரு இந்தியனுக்கும் வாக்களிக்கும் உரிமை உள்ளது. ஆனால் ஆதார் அட்டை என்பது ஒரு தனிநபரின் அடையாளத்தை மட்டுமே தெரியப்படுத்துகிறது. இதை கருத்தில் கொண்டு அரசியல் அமைப்பின் 326வது பிரிவு விதிகளின்படி ஆதாரை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைப்பது முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை, செயல்திறன் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் நோக்கில் வரும் தேர்தல்களுக்கு முன்பாகவே செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வரும் 31ஆம் தேதிக்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், தேர்தல் பதிவு அலுவலர்கள், தலைமை தேர்தல் அதிகாரிகள் மட்டத்தில் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. அதே வேளையில் தேசிய கட்சிகள் மற்றும் மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தங்களது ஆலோசனைகளை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் அனுப்பலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.